கருப்பு மூவி ஓடிடி ரிலீஸ் அண்ட் எல்ஐகே மூவி ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவர்ஸான ஆதித்யா ஸ்டோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வள்ளிக்கண்ணு, இந்த ரெண்டு நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு நபர்கள் கேட்டதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐகே திரைப்படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் பற்றி முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸாகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பார்த்திங்கன்னா கேள்விகள், டவுட்ஸ், அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ இப்போ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துடைய ஓடிடி ரிலீஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எல்ஐகே படம் வந்து 3 ஏப்ரல்லேருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா மே எண்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்தேன். மே 22 அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் பிகாஸ் ஆஃப் த ஒன் ரீசன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து மார்ச் 22. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3rd சிங்கிள் இல்லை 4th சிங்கிள் ஏதாவது ரிலீஸ் பண்ணோம், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய படத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணுவார். பட் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ப்ரொமோஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண பாடே இல்லை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதேமாதிரி டியூடுக்கெலாம் வந்து பயங்கரமாக ஆடியோ லான்ச்சில் வச்சு படத்தை சூப்பராக ப்ரொமோட் பண்ணாங்க. பட் இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சில் வைப்பாங்களே இல்லைங்கிறதே ஒரு கேள்விக்குறி அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்தமாதிரி நிறையா ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஏப்ரல் நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறோங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எல்ஐகே ஓடிடி ரிலீஸ் பொறுத்தளவு இருக்கிற ஒரு சிக்கல் வந்து என்னென்னாங்க, இன்னும் டிஜிட்டல் ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்கிறத அஃபிஷியலாக சொல்லலை. அவங்க அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னா இன்னும் இந்த திரைப்படத்திற்கான டிஜிட்டல் ரைட்ஸை சேல் பண்ணலை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். படம் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, எப்படி டிஜிட்டல் ரைட்ஸை இவங்க சேல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த படம் வந்து தீபாவளிக்கு வர வேண்டியது, ஓகேவா? தீபாவளிக்கு டியூட் வரனால இவங்க போஸ்ட்போன் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு வந்து போனாங்க. கிறிஸ்மஸ்க்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்லேருந்து இருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை சேல் பண்ணாத காரணத்தினால தான் கிறிஸ்மஸ்லேருந்தே போஸ்ட்போன் வந்து ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் டேட் போஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கிறத அஃபீஷியலாக ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்கல அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஓடிடி ரைட்ஸ் சேல் பண்ணிட்டாங்களா இல்லைங்கிறதே சொல்லலை. அப்படி சொல்லாமல் நான் எப்படி ரிலீஸ் டேட்டை சொல்ல முடியும் அப்படிங்கிறது இதிலே உங்களுக்கு பதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த திரைப்படத்திற்கான ஓடிடி ரைட்ஸ் சேல் ஆகலை. சேல் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு 1 மாதம் கழித்தா ஓடிடியில் வந்து வரும். ஓடிடி பொறுத்தவரை என்னென்னாங்க மொத்தம் 2 அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட், 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா உங்கள் திரைப்படம் வந்து ஹிந்தியில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் வந்து அதிக நாட்கள் ஓடிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து ஓடிடி ரைட்ஸ்லேருந்து போடலாம். இல்லை என்னோடய படத்துக்கு அவ்வளோ ஹைப் இல்லை, ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் தான் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், இல்லைனா சவுத் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறேன், பட் பேன் இண்டியா அளவுக்கு ரிலீஸ் பண்ணாலுமே ஹிந்தி மல்டிப்ளெக்ஸில் நான் அவ்வளோ ரிலீஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமாவில் அந்த கடைசியாக ரிலீஸ் ஆன 8 வீக் அக்ரிமெண்ட் படம் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் தான். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஜென்ரலாக சொல்லணும்னா ஒரு ரொம்ப ஹைப்புள்ள படத்துக்கு தான் இந்த 8 வீக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போடுவாங்க. மித்தபடி எல்லா படமே 4 வீக்ஸ் அக்ரிமெண்ட் கீழே தான் வரும். ஸோ அப்படி பார்க்கல எல்ஐக்கு வந்து உங்களுக்கு 3rd ஏப்ரல் வந்து ரிலீஸ் ஆக போது சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா மே ஃபஸ்ட் வீக் அஃபீஷியலாக வந்து எல்ஐகே திரைப்படம் ஓடிடியில் டெலிகாஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து என்னென்னா எல்ஐகே நிறுவனம் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சேல் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஸோ நமக்கு தான் அப்டேட் கொடுக்காமல் வச்சுருக்காங்களா, அப்படி இல்லைனா படம் ரிலீஸ் ஆன பிறகு ஓடிடி ரைட்ஸை சேல் பண்ணிக்கலாங்கிற பிளானில் இருக்காங்களாங்கிறது யாருக்குமே தெரியல. பட் கன்ஃபார்ம் சேல் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இப்போ இருக்கிற சின்ன சின்ன படங்களே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து சேல் பண்ணிடுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஏன்னா அவர் வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்டாராக இருந்தாலுமே அவரோட எல்லா படங்களுமே 100 கோடி மேலே க்ரோஸ் ஆகுது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் இந்த காரணத்துக்காண்டியே ஏதாவது ஒரு பெரிய ஓடிடி நிறுவனம் கன்ஃபார்ம் இந்த படத்தை வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க.
ஸோ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுறாங்கிறது சீரியஸாக தெரில. பட் கன்ஃபார்ம் சேல் பண்ணிடுவாங்க. என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறாங்கிறது ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இரண்டாவதாக இப்போ நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ கருப்பு பொறுத்தளவு எல்ஐகே மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அவங்க அஃபிஷியலாக இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணிட்டாங்க. ஸோ கருப்பு பொறுத்தளவு May 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் எண்ட் அப்படி இல்லைனா ஜூன் மிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 6 வாரம் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏன் 8 வாரம் போடல அப்படின்னா கருப்புக்கு அஃப்கோர்ஸ் ஹைப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் கூலி அளவுக்கு அந்த அளவுக்கு ஹைப் இல்லாத காரணத்தினால 4 to 6 வீக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா படத்தோடைய ரெஸ்பான்ஸ் பொறுத்து மாறும். இப்போ படம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு சரியாக ஓடலை அப்படின்னா 4th வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்து சேல் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ படம் வந்து ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னா 6th வீக்கில் வந்து படம் வந்து ஓடிடியை ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 14th ஜூன் 30க்குள்ளே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் கே. நன்றி, வணக்கம்.